கோவை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது எப்படி மற்றும் பெண்கள் தங்கள் பாதுகாப்புக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பவை குறித்து தந்தை டிவிக்கு மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் பிரத்யேக பேட்டியளித்துள்ளார். அதனை பார்க்கலாம். கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் நம்முடன் இருக்கார். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த வழக்கு எவ்வளவு சவாலாக இருந்தது? குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதாவது குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவர்கள் மிகவும் சவாலாகவும் குறிப்பாக ஆயுதங்களை கையாண்டு கொடூரமான ஒரு தாக்குதலை கையாண்டிருந்தாங்க. இது காவல்துறைக்கு எவ்வளவு ஒரு சவாலான ஒரு பணியாக சவாலானதான் இருந்தது. ஏன்னா அந்த இடம் சம்பவம் நடந்த இடம் ஒரு பிட்ச் டார்க்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் கிரவுண்டு, அதுவும் நிறைய புதர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. அது ஒரு ஃபர்ஸ்ட் சவாலாக இருந்தது. ரெண்டாவது அங்கே இந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் ரொம்ப இல்லை. அப்படி இருந்தாலுமே அதில் சில கேமராக்கள் வேலை செய்யலை. ஸோ அந்த சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நம்ம அதை இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஒர்க் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சவால் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 300 சிசிடிவியை நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள கைது பண்ணியிருக்கோம். நம்ம காவல் உதவி ஆப் இருக்குது. இந்த ஆப்போட மெயின் ஃபியூச்சரே இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு ஃபோனை எடுத்து கூட நம்மளால் டயல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் தான் அந்த ஆப்போட யூஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஆப்பை கூட திறக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை ஃபோனை நீங்கள் 3 தடவை ஷேக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலாக அந்த எஸ்ஓஎஸ் கால் கண்ட்ரோல் ரூம் போயிடும். கண்ட்ரோல் ரூமுக்கு எஸ்ஓஎஸ் கால்னு வந்தால் அதை நாங்கள் ட்ரீட் பண்ணுற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உடனே அங்கே காவலர்கள் அனுப்பி எந்த ஒரு உதவியும் எங்களால் செய்ய முடியும். அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் அந்த எஸ்ஓஎஸ் ஆப்பில் வந்துடும் நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம பொதுமக்கள் தங்களோட பாதுகாப்பை இந்த மாதிரி ஆப் மூலமா உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கு தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11:30 அங்கே காவல்துறை சென்றுட்டாங்க. உடனே அந்த ஆண் நண்பர்னு சொல்லக்கூடிய அவரை மீட்டு உடனே அடுத்த சிகிச்சை கொடுத்துட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட போலீஸார் அந்த பகுதியில் ரோந்து மேற்பட்டு டார்ச் லைட் வச்சு இது பண்ணாங்க. அப்போ அந்த 4 மணி வரைக்கும் அந்த மாணவியை கண்டுபிடிக்க முடியாத சூழல் எதனால சார் ஏற்பட்டுச்சு? அந்த மாணவி எப்படி சார் மீட்டிங்க எப்படி நடந்ததுன்னா, அந்த புதரான அந்த ஓப்பன் கிரவுண்டில் 3 கேம்பஸ், பெரிய கேம்பஸோட சுவர்கள் வருது. ஒன்று சிஐடியோட சுவர் வருது, நெக்ஸ்ட் பிஎஸ்ஜியோடது வருது, நெக்ஸ்ட் ஜிபிடி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜோடது வருது. இந்த சம்பவம் நடந்தது இந்த செவத்துக்கு அந்த சைடில் ஒரு சம்பவம் நடந்ததுனால நம்மளோட டாக் போன இடம், நம்ம சிஐடிக்கு பின்னாடி, தென் ட்ராக் ஓரமாக, ஏன்னா ட்ராக் தான் நார்மலாக ஈஸி எஸ்கேப் ரூட்டு. பட் அங்கே நடக்கல சம்பவம், அங்கே எஸ்கேப் ஆகலை அவங்க அக்யூஸ்டு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு கோணங்களில் பார்த்ததும் ப்ளஸ் அந்த பாதிக்கப்பட்ட நபர் சொன்ன ஒரு சின்ன தகவல் கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் எஸ்ஐஜேஎஸ் காலனி சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அக்யூஸ் ஒரு பொய்யான தகவல் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட சொன்னதுனால அதனால அவங்களும் நமக்கு கொஞ்சம் கரெக்டான லீட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் 4 o'clock வரைக்கும் அங்கே கண்டினியூஸ் ப்ரெசன்ஸ் இருந்ததுனால அந்த விக்டிமை நம்மளால் மீட்க முடிஞ்சது. சார், அதே மாதிரி பெண்கள் மற்றும் இந்த மாதிரி கல்லூரி மாணவிகள் அவங்களுடைய பாதுகாப்பை எந்த அளவுக்கு உறுதி செய்து கொள்ள வேணும்? காவல்துறை கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன சார்? நம்ம கோவை மாநகரத்தில் கிட்டத்தட்ட 15 to 20 lakhs பாப்புலேஷன் இருக்காங்க. பட் இந்த வருஷம் அந்த எஸ்ஓஎஸ் ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிறது வெறும் 17,000 தான். ஸோ இந்த கேப்பை பொதுமக்கள் ஃபில் பண்ணணும். எல்லாரும் அவங்களோட ஒரு எமர்ஜென்சினா நம்மளுக்கு ஃபோன் எடுத்து டயல் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தான் அந்த ஆப் 3 தடவை ஷேக் பண்ணால் இமீடியட்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுவாங்க. பட் இதை ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணணும், விளையாட்டுத்தனமாக யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பெண்கள் பார்த்துக்கணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.